ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் விஜயராகவன். நான் இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் பேபிளில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ காஸ்டிவ் இன்ஃபோடெக் மூலமாக ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக்ங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம விஜயராகவன் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ஆஃபர் வாங்கி காஷிவ் லெஜெண்டரியில் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காருங்க. ஸோ சாதாரணமாக வந்து ஒரு சிங்கிள் ஆஃபர் வாங்குறது ரொம்ப கஷ்டங்க. அதுவும் பிகாம் 2018 பாஸ்ட் அவுட்டுங்க. இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நான் ஐடியிலேருந்து ஒரு ஐடிக்குள்ளே வரதுன்றது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. இதில் டபுள் ஆஃபர்ன்றது இன்னும் சூப்பரான விஷயம் தானேங்க. ஸோ டபுள் ஆஃபர் வாங்கியிருக்காருங்க. ஒரே குழப்பம் எனக்கு, சார் நான் இதில் போட்டுமா அதில் போட்டுமா அப்படின்ட்டுங்க நிறைய குழம்பிட்டே இருந்தாருங்க. கடைசியாக வந்து நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், இந்த இதில் உனக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ அவர் வந்து லைக் சூப்பராக .NET வித் லைக் ரியாக்ட் அண்ட் SQL அப்படின்ற அந்த டெக்னாலஜிக்குள்ளே இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ப்ளேஸ் ஆகிட்டாருங்க. ஸோ விஜயராகவனை பற்றி பேசுனா வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான பையன் தான் நினைக்கிறேங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அக்கௌண்ட்ஸில் 200க்கு 200ங்க +2ல் அண்ட் காமர்ஸில் 196ங்க 200க்குங்க. ஸோ சூப்பராக படிக்கிற பையன். காலேஜில் போனாங்க, அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் நல்லா வரத்துட்டு அந்த ஃபீல்டுலேயே போயாச்சுங்க. பிகாம் CS எடுத்து அதை படித்து ஓகேவா. ஸோ சூப்பராக வந்து மார்க் எடுத்து டிகிரி முடித்து ஸோ நல்ல வேலையில் தான் ஒர்க் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அவருக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சுங்க. அந்த ட்ரீம் என்னென்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஐடிக்குள்ளே போகணுன்ற அந்த ட்ரீம் அதை அச்சீவ் பண்ணியிருக்காருங்க. விஜயராகவனை பார்க்கும்போது நான் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வருதுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை சுற்றி எல்லாருமே வெற்றி என்பது வெற்றி அடையணும்னு தான் எல்லாருமே பிறக்கிறாங்க. வெற்றியை அடைக்கிறதுக்காக தான் வந்து எல்லாருமே ஓடுறாங்க. ஆனால் வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதை தடுத்து நிறுத்துவாங்க. நம்மளை வந்து கான்ஃபிடென்ட்டாக பார்க்க மாட்டாங்க. ஓகே, அதை தாண்டி வந்து ஜெயிக்கின்ற ஒரு துடிப்பு. உன்னை நீ நம்பணும், உன் உழைப்பை நம்பணும், உன் திறமையை நம்பணும், உன்னுடைய கனவை நம்பணும். அப்படி அந்த கனவை நம்பி ஜெயிச்ச இந்த மிகப்பெரிய ஐக்கானை தான் இப்போ நீங்கள் பார்த்துருது. வாழ்த்துக்கள் விஜயராகவன். நீயும் லைக் நானும் இந்த கம்பெனி உன்னை பயங்கரமாக வாழ்த்துறேங்க. மென்மேலும் வர வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண ஆசைப்பட்றேங்க. அதாவது 2018 அதுவும் பிகாம் அந்த மாதிரி வந்து லைக் ஒரு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து படித்து முடிச்சுட்டு யாராவது வந்து லைக் ஐடிக்குள்ளே நுழையணும்னு நினச்சா வந்து நினைக்கவே மாட்டாங்க. அதான் உண்மைங்க. ஓகேவா. ஸோ அக்கௌண்ட்ஸ் வந்து 200ங்க சென்டமே அடிச்சிட்டாருங்க. ஸோ சென்டம் அக்கௌண்ட்ஸை சென்டம் வாங்கின ஒரு பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்குள்ளே போனோம் அப்படின்னா வந்து காமெடி பண்ணாது அப்படின்னு நம்மளாம் நினைப்போங்க. ஆனால் வந்து என்ன மாதிரி ஒரு வெறி பிடிச்ச ஒரு இன்ஜினியரை நான் பார்த்துட்ருக்கேங்க. ஓகேவா. ஸோ சென்டம் வாங்கின 200 வாங்கின ஒரு பர்சன். ஆனால் என் ட்ரீம் அது கிடையாது, என்னோடய ட்ரீம் வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு அந்த லட்சியத்தை நோக்கி ஓடினவர் தான் நம்முடைய விஜயராகவனுங்க. ஸோ ஒரு ஆஃபர் கிடையாதுங்க, 2 ஆஃபர் வாங்கி இன்றைக்கி உங்கள் முன்னாடி நெஞ்சை நிமித்திட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறதுக்கு வந்திருக்காருங்க நம்மளோட விஜயராகவனுங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட்ஸ் தான் நல்லா போயிட்டுருக்கேன், எதுக்கு போகிறேன், ஆல்ரெடி ஒரு கம்பெனி தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், நல்லா தானே போயிட்டுருக்குன்ட்டு எல்லாருமே ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் ஒன்று தான் அவருக்கான விஷன், நாம் ஜெயிக்கணுன்ற ஒரு முடிவு. நம்மளோட எண்ணங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்ட்டு அதை நோக்கி ஓடிட்டே இருந்தாருங்க. இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு வெற்றியாளர் நிற்கிறாருங்க. ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிடுச்சுங்க. ஒரு கம்பெனி கிடையாதுங்க, 2 கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காருங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் விஜயராகவன். என்னோட நேட்டிவ் சென்னை தான். நான் பிகாம் CS டிகிரி 2018 பாஸ்ட் அவுட். நான் பிகாம் CS முடிச்சுட்டு 2 இயர்ஸ் அக்கௌண்ட்ஸ் பேபிளில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அங்கே ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நாள் பேசணுன்னா நம்ம எப்படியாவது ஐடிக்குள்ளே போயிடணும்,
அப்படின்றது தான் என்னோட இது ஃபுல் டைம் எய்மாக இருந்தது. நான் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். எங்கே ஸ்கில்ஸ் கற்றுக்க முடியுன்றதை தேட ஆரம்பித்தேன் யூடியூப்பில். அப்போ தான் சார் வீடியோஸ் பார்த்தேன். பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக சார்கிட்ட வந்து கேட்டேன், சார் இது போல் நான் ஐடி மூவ் ஆகணும், என்ன பண்ணணும்னு கேட்டேன். சார் ஃபுல் கைடன்ஸ் கொடுத்து என்னை இங்கே வர வச்சு எல்லாமே எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங் ப்ரோக்ராம் பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் போக போக ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ப்ரோக்ராமில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இங்கேயே ட்ரைனியாக ஒர்க் பண்ணும்போது ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படின்னா, நாங்கள் 3 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓப்பன் லைப்ரரி, சேல்ஸ் ட்ராக் இன்ஜின், விஎஸ் குளோபல் ஃபிட்னஸ்னு. எங்களோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க செப்டம்பர் மந்த்து. தென் அதுக்கப்புறம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்ன்ற அவார்ட் நான் வாங்கியிருக்கேன். எங்கள் டீம் மெம்பர்ஸும் வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய ஃபில்ட்ரேஷன் நடக்கும். சார் இன்டர்வியூ கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் மார்க் இன்டர்வியூஸ் வைப்பாங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸை இன்டர்வியூக்கு அனுப்புவாங்க. அனுப்பிட்டு நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஐடிக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாகும். நான் அப்படி தான் இருந்தேன். எங்கே போகிறதுன்னு தெரியலை. ஆனாலும் வந்து பண்ணி சாரோட கைடன்ஸில் இப்போ ஒரு நல்ல கார்ப்பரேட் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டேன். நான் ப்ளேஸ்ட் ஆனது எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அக்கௌண்ட்ஸ்லேருந்து இப்போ ஐடிக்குள்ளே வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் வெங்கட் சார் தான். அவருக்கும் காஷிவ் இன்ஃபோடெக் டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எப்படி நீங்கள் க்ராக் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட் இன்டர்வியூ சத்தமாக பேசாம தான் கடைசி கேட்கும். ஃபஸ்ட் இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்கன்னா, பேசிக்ஸ் தான் கேட்டாங்க. ப்ராஜெக்ட்ஸ் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் பற்றி தான் ஃபுல்லாகவே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சார் கொடுத்தார்ல இன்டர்வியூ கொஸ்டின்ஸு, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி அதுலேருந்து தான் வந்தது. ஜாயின்ஸ் கேட்டாங்க, அதுக்கப்புறம் ஸ்டோர் ப்ரொசீஜர் கேட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்டில் ரியல் டைமாக எங்கே அப்ளை பண்ணிங்க, அதோ இந்த பாயிண்ட் அது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ டெஃபினேஷன் ரியல் டைம் யூசேஜ் ப்ரோக்ராம் போதும் ஆக்சுவலாக சார். அவ்வளோதான். ரெண்டாவது கம்பெனி என்ன கேட்டாங்க? 1 hour வச்சுருந்தேன். 1 hour வச்சுருந்தாங்க. என்ன கேட்டாங்க? பேசிக்ஸ் தான் சார். எல்லாமே கேட்டாங்க சார். டாக்டர் எல்லா கொஸ்டின்ஸுமே கேட்டாங்க. நீங்கள் கொடுத்த அந்த 100 கொஸ்டின்ஸில் எப்படி ஒரு 50 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ நல்லா சத்தமாக சொல்ல, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சார் கொடுத்த ஒரு 100 கொஸ்டினில் 50 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இவ்வளோதாங்க கொஷின்ஸே இருக்குங்க. இதை தாண்டி கேட்கவே முடியாதுங்க. அதான் உண்மை. அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதவங்க தான் இங்கே தோத்துட்ருக்காங்க தம்பிகளா. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்குங்க. இங்கே தோக்கிறவங்க எல்லாருமே அந்த 100 கொஷினை படிக்காதவன். யோசிச்சு பாரு, நான் 3-4 மாதமாக 100 கொஷின் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா நீ எதை நோக்கி ஓடிட்டு இருக்க? யாரை ப்ளேம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? யோசிச்சு பாருங்க. இவ்வளோதாங்க. ஸோ படிங்க, ஓகேவா? ஸோ வாழ்த்துக்கள் தம்பி. வாழ்த்துக்கள். சரி, ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து ப்ராஜெக்ட்னா என்ன கொஷின்ஸ் கேட்டாங்க? உங்களோட ப்ராஜெக்ட்லேருந்து என்ன கொஷின்ஸ் கேட்டாங்க சார்? நம்ம என்ன பண்ணோன்றதை கேட்டாங்க சார். நான் என்ன பண்ணேன், டேட்டா பேஸ் கனெக்ஷன்ஸு, ஸ்டோர் ப்ரொசீஜரு, நான் இதில் ஸ்ட்ராங்காக இருப்பேன். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன நீங்கள் பண்ணீங்க, டிசைன்ஸ் என்னென்ன பண்ணீங்கன்றது கேட்டாங்க. ட்ரான்சிஷன் பேஜ் நான் தான் பண்ணேன். நான் பண்ணதை அப்படி சொன்னேன். ஃபேண்டாஸ்டிக். ப்ளீஸ் கிவ் மீ